உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் ஊழியர்கள் அதிக நேரம் பணியாற்ற அரசாங்கம் தூண்டுகிறது. பிரான்சில் வரவு செலவு திட்டம் 2025 ஏற்பட்டுள்ள 60 பில்லியன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் வகுத்து வருகின்றது. அந்த வகையில் ஊழியர்களின் பணி நேரம் அதிகரிக்கப்படுகின்றது. இதன் மூலம் 2 பில்லியன் யூரோவை மீட்ட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் யூரோ சேமிப்பை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனால் நாட்டில் உள்ள நல்ல திட்டங்கள் பலவற்றில் கவனம் செலுத்தப்படுகின்றது. நாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு 20% வரி அதிகரிப்பை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பிரான்சில் ஊழியர்கள் அதிக நேரம் பணியாற்றி வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் அதிகளவு வரி செலுத்த வழிவகுக்க வேண்டும் என அரசாங்கம் கேட்டுள்ளது. இவ்வாறு செயல்படுவதன் ஊடாகவே வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியும் என்று லோரன் செம்மாத்தன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் சினம் கொண்ட விவசாயிகள் சீற்றத்துடன் மீண்டும் வீதிகளுக்கு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு குளிர்காலத்தில் நடைபெற்றது போன்று இவ்வாண்டும் விவசாயிகளின் போராட்டம் வெடித்துள்ளது. பிரான்சில் வெலசி வலகுப்ளே என்ற பகுதியில் உழவு இயந்திரங்களுடன் விவசாயிகள் படையெடுத்துள்ளனர். பல்வேறு விவசாய அமைப்புகளை சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் உழவு இயந்திரங்களை வீதிகளில் நிறுத்தி வைத்து போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தி தமது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பிரான்சின் 107வது இராணுவ விமான தளம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகாமையில் இந்த போராட்டம் விவசாயிகளால் நடத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான 9 போக்குவரத்து வீதிகள் விவசாயிகள் போராட்டத்தால் நெரிசலை சந்தித்திருக்கின்றன. நவம்பர் 18 திங்கட்கிழமை நண்பகல் வரை விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றுள்ளது. டிசம்பர் மாத நடுப்பகுதி வரை இதுபோன்ற போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அடிக்கடி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரான்சில் உள்ள விவசாய தொழிலாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் 4 தென் அமெரிக்க நாடுகளுக்கும் இடையே சாத்தியமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பாரிஸ் உள்ளிட்ட இல்-து-பிரான்ஸ் பொது போக்குவரத்துகளில் இடையூறுகள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்-து-பிரான்சில் பொது போக்குவரத்துகளில் பயணம் புரிவோர் ஆக்டு பரி இணையதள வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். நவம்பர் 18 முதல் 24 வரை த்ரோன்சிலியோன், ஏரையார், மெட்ரோ ஆகியவற்றில் அவ்வப்பொழுது தாமதங்கள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை SNCF, மெட்ரோ, ஏரையார் என்பன திடீர் வேலைநிறுத்தங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்-து-பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்திற்கான பணிகளினால் பயனடைவோர் இந்த ஆக்டு பரி என்ற இணையதளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் மெர்குசூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் இருந்து வட அமெரிக்காவுக்கான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமான இதனை பிரான்ஸ் தொடர்ந்து எதிர்ப்பதாக குடியரசுத் தலைவர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட இந்த ஒப்பந்தத்தில் பிரான்ஸ் இணைந்து கொள்ளாது எனவும், இதனால் பிரான்ஸ் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் பாதிப்படைவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அர்ஜென்டினாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த எமானுவேல் மேக்ரான் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து புறப்பட்டிருந்தார். புறப்படுவதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு இந்த கருத்தை அவர் எடுத்துக் கூறியுள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லா ஷபல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4 ரூ பெடோனே, பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸ் புறநகர் இசிலே மோலினோவில் உணவகம் ஒன்றில் 4 பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர். நவம்பர் 16 சனிக்கிழமை அன்று ஓது சென் இசிலே மோலினோவில் உள்ள ஓர் உணவகத்தில் பணைய கைதிகள் நாடகம் நடத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் எவ்விதமான பாதிப்பும் இன்றி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணைய கைதிகளை அடைத்து வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 17ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் இந்த பணைய கைதிகள் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கத்தி ஏந்திய நபர் தனது தந்தையின் உணவகத்திலேயே பணைய கைதிகள் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். போலீசார் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டதில் பணைய கைதிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் இந்த நபர் கைது செய்யப்பட்டார் மற்றும் 4 பணைய கைதிகளும் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டார்கள். பிரான்ஸ் தொழிலாளர்களின் வருமானத்தில் செனட் சபையின் தலைவர் கண் வைத்திருக்கிறார். தற்பொழுது நாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2025 வரவு செலவு திட்டத்தை சரி செய்வதற்கு பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஓர் அங்கமாக தொழிலாளர் ஊழியத்தில் இருந்து ஒரு தொகையை மீட்டெடுக்கும் திட்டம் ஒன்றை செனட் சபையின் தலைவர் லாஷே முன்வைத்துள்ளார். தொழிலாளர்களின் வருமானத்தில் இருந்து 7 மணித்தியால ஊதியத்தினை அரசாங்கத்திற்கு வழங்கும் திட்டம் இது என விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது
ஒரு தேசிய விடுமுறை நாளை ரத்து செய்வதன் மூலம் அந்த நாளின் வருமானத்தை அரசாங்கத்திற்கு நிறுவனங்கள் வழங்குவதன் ஊடாக தேசிய மருத்துவ காப்பீடான செக்யூரிட்டி சோசியலின் நட்டமான 2.5 பில்லியன் கடனை ஈடு செய்ய முடியும் என்று ஜெரா லாஷே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வருடாந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற திணறிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஜெரா லாஷே இந்த திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். மைக்ரோ அரசாங்கம் மிகவும் மோசமான நிலையில் நாட்டை கொண்டு செல்ல முடியாமல் திணறுவதுடன் உக்ரைனுக்காக பெரும் தொகை நிதியை வீணடித்து மக்களின் கொள்வனவு திறனை மோசமாக்கி இருக்கும் நிலையில் மக்களின் ஊதியத்தில் கை வைக்கும் இந்த சட்ட முன்மொழிவு மோசமான நிலைக்கே வழிவகுக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.